அருமையானோடு நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 4ஆம் தேதி மே மாதம் 4ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையிலும் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது டொரண்டோ நேரம் காலை 10:47. இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார். மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற அவரை வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வார்த்தைகளுக்கு ஊடாக, பாடல்களுக்கு ஊடாக, ஜெபங்களுக்கு ஊடாக, சாட்சிகளுக்கு ஊடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. வழியிலும் தேவ ஊழியரை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டம்மா. புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் புதிய வாரத்திலும் இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற ஒவ்வொரு ஆராதனைக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபங்களுக்காக நன்றி செலுத்தி கொண்டு கூட ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களா. காட் பிளஸ். ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் குடும்பங்களை ஊழியங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நானும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஊழியம் செய்தவர்கள், செய்ய போகிறவர்கள் அனைவரே நான் இயேசு கிறிஸ்து நாம சங்கமம் வானொலி ஊடாக ஒருவரை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தாமங்களும் அனைவரோடும் இருப்பாராக, என்னோடும் இருப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. நல்லது நேர்களே, நான் இந்த நேரத்தில் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் 3:50 ஆகுது. கர்த்தர் உங்களை ஒருவரையும் இந்த நேரத்தில் அநேக ஜெபங்களுக்குள்ளாக உங்களை ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் உங்களை இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். கேட்கிறதுக்கு செவிகளை தந்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருங்க. இதுல உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்க ஆரம்பிச்சபத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. இந்த நேரத்திலும் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறவரே, உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதம் ஆண்டவரே, புதிய நாட்களை ஆண்டவரை தந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற இந்த ஊழியம் கனமான ஊழியமா இருக்கிறபடினால என் தேவன் ஆண்டவரை ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தும்படியாக ஆண்டவரே, துதி ஆராதனை ஜெபங்களுக்குள்ளாக ஆண்டவரே எங்களை நடத்தி செல்ல நீர் எங்களுக்கு அந்த தாளாந்துகள் ஆவியின் கனிகள் ஆவியின் வரங்கள் இந்த இடத்துல கிரியை செய்ய கர்த்தர் ஆண்டவரை இரக்கமும் கிருபையுமா எங்களை வழி நடத்தும்படியாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. சங்கமம் வானொலியில கேட்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர்கள் ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்கள்ல இருக்கிறவங்கள் ஆண்டவரே, ஜெயஸ்ரேயா குடும்பங்கள் எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய பிரசன்ன மகிமையால் மூடிக்கொள்ளும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, தேவைகள் சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். ஐயா. உம்முடைய கிருபை விளங்குவதாக ஆண்டவரே, உம்முடைய மகிமை விளங்குவதாக ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் எல்லாரையும் ஆண்டவரை நிரப்பும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை அற்பமா இருந்தாலும் முடிவைத்து ஆண்டவரை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவனே, சோத்திரம் ஆண்டவரே. இனி எங்களோட வாயை நகைப்பினாலும் எங்களோட உதடுகளை கெம்பிராத்தினாலும் நிரப்புகிறவரே, சோத்திரம். எங்களை பயக்கிறவரை வெக்கத்தால் மூடுகிறவரே, துன்மார்க்குடைய கூடாரங்களை அழித்து போட செய்கிறவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களோட வாழ்க்கையில செய்வீர் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம், நீ ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. எங்களோட துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும்படியாக ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீங்க இருந்து எங்களுக்கு நடத்தி வாங்க. நீங்க ஊழியம் கொள்ள வர இல்லை, ஊழியம் எங்களுக்காக ஆண்டவரை வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்தில் எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், கற்றுத்தன்னங்களை வழி நடத்தும்படியாக உடைய தேவ திட்டத்துக்கு என் தேவ கிருபைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்தி துதிகன மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு பாத்திரர்
ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதி கனமையும் எல்லாம் என் தேவனுக்கே, தேவனுக்கே, தேவனுக்கே செலுத்துகிறோம். என் அப்பா நீர் உமக்கு நன்றி. அப்பா நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பாவங்களை மன்னிக்கிறவரே, அக்கிரமங்களை மன்னித்தவரே, மீறுதலை மன்னித்தவரே, உம்முடைய இரக்கத்தினான கிருபையினால் எங்களை முடிசூட்டி வழி நடத்துகிறவரே, துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்க நிறைந்தவரே, இரக்க நிறைந்தவரே, மன்னிக்கிறவரே ஆண்டவரே. கேள்விகள் சேராபன்களால் நித்தம் போற்றப்படுகிறவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. வியானவரே, பரிசுத்தரே, மக்கு நன்றி. ஹalleluya ஆண்டவரே நன்றி. ஹalleluya நன்றி, 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 நன்றி. ஹalleluya அப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே கோடான கோடி சோத்திரம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரையா ஆண்டவரே மக்கு நன்றி. என் தேவனே மக்கு நன்றி. இந்த மதிய வேளையிலும் ஆண்டவரே, இந்த சாயங்கால நேரத்திலும் ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரை அழைத்ததுக்காய் உமக்கு நன்றி. அந்த சந்தி மதிய வேளையிலும் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஓய்வின்றி கேராவின்கள் ஜெபி ஆண்டவரே சோதரிக்கிறது போல, உம்மை துதிக்கிறது போல ஆண்டவரை உம்மை போற்றி புகழுகிறது போல, கேருவிங்கள் சேராபன்கள் ஆண்டவரை உம்மை துதிக்கிறது போல எங்களை துதிக்க சிறு கூட்டமாய் இந்த பூமியில சேர்த்து கொண்ட தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனதுருகும் தெய்வமே ஜேசையா, மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஜேசையா, உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்ல, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்ல, அன்பிற்கு அளவே இல்ல, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். இரவெல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே அக்னி சமமாவும் பகலெல்லாம் மேக சமமா எங்களை சுமந்து செல்கிறவரே, மூடி கொள்ளுகிறவரே, பாதுகாத்து கொள்ளுகிறவரே, உம்முடைய அன்புக்கு அளவில்லை ஆண்டவரே. அது காலை தோறும் புது கிருபையாளங்களை நிரப்புகிறவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். மனதுருகும் தெய்வமே ஜேசையா, மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே இல்ல, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். அலெலூயா, அலெலூயா. உங்களோட பாடுகளுக்காய் நன்றி. எங்களுக்காக பாடுபட்டவரே, எங்களுக்காக துக்கங்களை சுமந்தவர், வியாதிகளை சுமந்தவரே. அலெலூயா, ஐஸ்வர்யத்தின் தேவன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மாலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மாலே விழுந்ததையா. ஐயா உம்மாலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு முடிவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கத்திற்கு அளவே இல்லை, அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சாபமான முள்முடியை சிலுவையிலே சுமந்து கொண்டு தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். நீர் நல்லவர்,
சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஆண்டவரே, எங்கட பாடுகளை சுமந்து கொண்டவரே, துக்கங்களை சுமந்து கொண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை தந்த ஆண்டவரே, எங்கட சமாதான குலைச்சலை நீர் ஆண்டவரே தண்டனையாக ஏற்றுக்கொண்டவரே, உம்மாலே ஆண்டவரே, அப்பா உண்மையில் எங்கட சமாதான குலைச்சலின் ஆண்டவரே, எங்கட தண்டனைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்ட தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தீரப்பா. எங்கட தலைமையில உள்ள சாபங்கள் எல்லாம் பாவங்கள் எல்லாம் உடைய முள்முடியினாலே உடைத்தீரே. உடைய முள்முடி ரத்தத்தினாலே உடைத்தீரே. எங்களுக்காக சிலுவையில சாப பாவம் எல்லாம் எங்கட சாபம் எல்லாம் சிலுவையில ஆசீர்வாதமாய் மாற்றி தந்த தேவனே சோத்திரம். மனதுருகும் தெய்வமே ஜேசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஜேசையா, உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு அளவே இல்லை. உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அப்பா. புது கிருப, புதிய அபிஷேகம், புதிய மன்னா ஆண்டவரே, புதிய ஜீவன், புதிய கிருபை, புதிய ஆண்டவரே சுகபல ஆரோக்கியத்தை தந்தவரே, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தந்தவரே, அதிகாலையில என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே. எங்களது மீறுதலால் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு தழும்புகளால் சுகமானோம். எங்களது மீறுதலால் காயப்பட்டீர் நொறுக்கப்பட்டீர் தழும்புகளால் சுகமானோம். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியில் இருக்கிறவருக்கு உம்முடைய தழும்பினாலே சுதந்திரவன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள வியாதியின் ஆண்டவரே கடைசி நிமிஷத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையில, ஒவ்வொரு ஆண்டவர் ஆத்துமாகின்ற வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே, பலவீன கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்க வேண்டும் சொன்னீங்க. உன் வியாதியை உன்னை விட்டு விலக்க வேண்டும் சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய தழும்பினாலே சுதந்திரவேன் என்று வாக்கு செய்திருக்கிறீங்க. உங்களுடைய தழும்பினாலே வியாதியின் படுக்கை மாறும்படியாக தொட்டுவீராக. தழும்புள்ள கரத்தினால் இயேசுவின் நாமத்தினுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே உடல் சோர்வல், அசதிகள், பலவீனங்கள் எல்லாம் பிசாசின் கட்டிகளின் நுகம் முறிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் ஆவிய உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது, பலவீனத்தின் நுகங்கள் முறிக்கப்படும். இயேசுவின் நாமத்திலே ஹல்லேலூயா. சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டார் சிலுவையிலே வெற்றி சிறந்தீரப்பா. எத்தனை பேர் என்ன சாபமா இருக்கிறாங்க, இன்னும் பாவமா இருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த பாவங்கள் மாற வேண்டும். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் வாழ்வடைவான்னு சொல்லி இருக்கிறீங்க. அந்த தலைமையில உள்ள சாபம் முறிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய முள்ளாலே ஆண்டவரே அந்த சாபத்தை பாவத்தை எடுத்து போடுவீராக. ஆண்டவரே, இந்த வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறவன் மேலும் எங்கள் மேலும் என்னென்ன சாபங்கள் இன்னும் இருந்தாலும் ஆண்டவரே இப்போது அது முறிக்கப்பட்டு எடுத்து போடுவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்களோட மீறுதல் மன்னிக்கப்படட்டும். காயங்கள் ஆண்டவரை கட்டப்படட்டும். ஆண்டவரே, நொறுங்குண்ட இறுதியில் காயங்கள் எல்லாம் ஆண்டவரை கட்டவிழ்க்கப்பட்டு சமாதானத்தினாலே ஆண்டவரை ரெட்டை கலந்து போட்டு ஆண்டவரை மகிழ்ச்சியை கட்டினால் கட்டும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த தழும்புள்ள கரம் ஒவ்வொரு வியாதியஸ்தரையும் தொட்டு இந்த நேரத்துல மன அழுத்தத்துல ஆண்டவரே டிப்ரெஷன்கள்ல ஆண்டவரே பிரஷர் கூடியிருப்பாங்க. ஆண்டவரே, அதான் கடைசி நிமிடமா இருக்கும். எல்லா வருத்தத்திலும் எந்தேவன் டயபிட்டிய கொலஸ்ட்ரால் ஆண்டவரே எல்லாவற்றிலும் விடுதலை விடுதலை விடுதலை. சரீரங்கள்ல இருக்கிற எல்லா ஆண்டவரே அவயங்கள்ல இருக்கிற எல்லா ஆண்டவரே காரியத்திலும் ஒரு விடுதலை உண்டாக்கட்டும். எல்லா வியாதியிலும் இருந்து விடுதலையை கொண்டு போயிரா. விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். அப்பா, மக நன்றி செலுத்துகிறேன். நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் டேடி. அப்பா, நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் அநேகர் மேல நம்முடைய கரம் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம்.
அநேகர் மேல் நம்முடைய கரம் தொட்டதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதியின் படுக்கை மாற்றி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. மனதுருகும் தெய்வமே ஜேசையா, மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். நீர் மனதுருகிற தேவன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதும் அருகில் வந்து எங்கள் வியாதிகளை சுமக்கிற தேவன், தேவைகளை அறிந்தவராய் இருந்து எங்களோட சுற்றி திரிகிற தேவன், எங்களோட உட்கார்தல் எழுந்திருந்தலை அறிந்திருக்கிற தேவன், படுத்தாலும் நாங்கள் எழுந்திருந்தாலே என் தேவன் எங்களோட கூட இருக்கிறீர். அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவரை நாங்கள் வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே, துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, என் தேவாதி தேவனே அப்பா. ஹalleluya தேவனே, நேசரேயும் தீரு பாதமர்ந்தேன், நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தமானந்தமே. நேசரேயும் தீரு பாதமர்ந்தேன், நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தமானந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சொல்வோம், இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. சொல்வோம், இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சிப்பு தந்த தேவனுக்கு தான் நாங்கள் ஆராதிக்கணும். கல்லையும் மண்ணும் நாங்கள் ஆராதிக்க எங்களை ஆண்டவர் அழைக்கல்ல. தேவன் ஒருவரே நீ ஆராதனை செய்வாய் என்று சொல்லியிருக்கிறார். அவர் எப்போதும் நாங்கள் தாவீது சொன்னது போல 7 தரம், ஒரு நாளைக்கு 7 தரம் தாவீது துதிச்சு செபிச்சது போல நாங்கள் 7 தரம் துதிச்சு செபிக்கிறவர்களுக்கு நாங்கள் அந்த வழிக்குள்ள போகணும். அது நாங்கள் ஆசைப்படணும், அதை விரும்பணும். ஹல்லேலூயா. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை
ஆராதனை. நேசரே திரு பாதமர்ந்து நின்மதி நின்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமானந்தமே. ஹalleluya. ரட்சகர் ரட்சகர் ரட்சகர், உலகத்தை ரட்சிக்க வந்தவர், என்ன ரட்சித்தவர், என் குடும்பங்களை ரட்சித்த தேவன், தேசங்களை ஆண்டவரை ஆளுகை செய்ய வந்த தேவன், தேசத்தின் ஒவ்வொரு ஆண்டவரை தேசங்களையும் என் தேவனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய ஆளுகை வரட்டும். நீர் படைத்தீர், நீர் உருவாக்கினீர், உமக்கு இந்த ஜனங்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவர் அப்பா அந்த ஜனங்களுக்கு இரக்கம் செய்கிறவரே. ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் பிதாவே. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஐயா மனுஷகுமாரன் ஆண்டவரே அப்பா கோபம் கொள்ளாமலும் வழியிலே ஜனங்கள் அறியாதபடியும் அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக, இந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக, இந்த ஜனங்களுக்கு நேற்றான இடங்கள் பசுமையான புல்வெளியில நடக்க செய்து அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் சேர்க்கும்படியாக ஆண்டவரே ரட்சிப்பை ஆண்டவரே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நடக்க கிருபை செய்வீராக. ஜனங்களுக்கு ஆண்டவரே மனம் திரும்பி குணப்பட தேசத்தின் அதிகாரிகளை ஆண்டவரே ஹalleluya பயன்படுத்துவீராக. தேவ ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே. ஹalleluya பாவியானவரே உம்முடைய சித்தம் ஆண்டவரே நடக்க கர்த்தர் கிருபை செய்கிறவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹalleluya ஆண்டவரே. மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உமை அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. ஆசாரியர்களாக எங்களை தெரிந்து கொண்டவரே, ராஜாக்களாக தெரிந்து கொண்ட ஆவியானவரே துதிக்கிறோம். சோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடி கோடி நன்றி. எங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து நிறைவான ஆவியானவர் நிறைவான காரியங்களை ஆசீர்வதிக்கிறவரே. சோத்திரம் சோத்திரம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா. சகலவும் படைத்த சர்வ வல்லவரே, சகல ஜாதிகளின் ஜனங்களையும் உயிரினங்களையும் படைத்த தேவாவியானவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக, உம்முடைய நீதி விளங்கப்படும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எல்லாரையும் நிறுத்தி வச்சு ஜெபிக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்மை விட்டு பின்மாற்றமாய் போனவர்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் கூட மறுபடியும் உடைய சமூகத்தில் வர தேவ கிருப, தேவ திட்டம், தேவ சத்தம் ஆண்டவரே நிறைவேறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஹalleluya.
சோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும், சோத்திரமும் கனமும் வல்லமையின் பெலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். துதிகரமைமைக்கு பாத்திரர், மாட்சிமையின் துதியும் எப்போதும் உமக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கும்படியாக துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா. சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். ஹல்லேலூயா. அன்பு செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் மேல் அன்பு கூறுகிறோம். பாவியானங்கள் மேல் கிருபையா இருக்கும்படியாக அன்பு செலுத்துகிறோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள், உமது வழிகளெல்லாம் சத்தியம் ஆனவைகள். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, மகனாக தெரிந்து கொண்டவரே, ஆண்டவரே மக்கு நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்குள் ஆளுகை செய்கிறவர், ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. எங்களை படைக்கிறோம் உம்முடைய சமூகத்தில். ஆண்டவரே என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஹல்லேலூயா. எங்களை உருவாக்குற தேவன் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீ பெரியவரப்பா, பெரியவரப்பா. ஆண்டவரே எங்களுக்கு உன்னதரும் உயர்ந்தவரும் வரப்போகிறவரும் இருக்கிறவரும் மகிமையின் ராஜாவுமா இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனை மக்கள் நான் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி. இம்மட்டுமாக எங்களோட இருந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களை கோத்திரமாகவும் பாசைக்காரராகவும் எங்களை தெரிந்து கொண்ட தேவனுக்கு மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே அப்பா யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வியாதியஸ்தர் எல்லாம் சுகமாகும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே எல்லா வியாதியஸ்தரும் இயேசுவின் தழும்பினாலே சுகம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உம்முடைய ரத்தத்தினாலே மீட்பு என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த வியாதியில ரத்தத்தினாலே ஒரு மீட்படைவதாக, உம்முடைய ரத்தத்தினாலே மீட்படையட்டும். வசனத்தினாலே யெகோவா ரஃபாவா இருக்கிறேன், எங்களுக்கு குடும்ப மருத்துவரா இருக்கிறேன், ஆண்டவரே ஆவியானவரே யெகோவா ரஃபா. ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு மருத்துவரப்பா, மனுஷர் அல்ல. ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே என்னாலே அன்று விடுதலை இல்லைன்னு சொல்லி, என்னாலதான் விடுதலை, மனுஷகுமாரன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே விடுதலையாக சொல்லி ஆண்டவரே இந்த நேரம் எல்லா பலவீன கட்டுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பட்டயத்தை கொண்டு இந்த வியாதிகள் எல்லாம் ஆண்டவரே, வார்த்தை என்னும் பட்டயத்தை கொண்டு இந்த வியாதிகளை அறுக்கிறது போல அறுத்து போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே. வியாதியின் பட்டுக்கை மாறட்டு எழுந்து நடக்கடி இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. முழங்கால் வலிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தைராய்டு இயேசுவின் நாமத்தை சொல்லி கட்டிந்து கொண்டு அப்புறப்படுத்தி செபிக்கிறேன். கட்டிந்து வேரோட புடுங்கி போடுகிற இந்த தைராய்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அஸ்மா வியாதிகள் மறையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அஸ்மா வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே மறையட்டும்.
காய்ச்சல்கள், தடிமல்கள், ஆண்டவரே புழு இந்த காலத்தில் ஆண்டவரே அப்பா சமர் மாறி இருக்கிறபடினாலே ஆண்டவரே ஒவ்வொரு காய்ச்சல் தடிமல்கள் வருமப்பா ஆண்டவரே. கண்களால தண்ணி ஊற்றப்படும் கண்கள் வலிகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை சொல்லி இப்போதெல்லாம் மறைந்து போவதாக, வயிற்று வலிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே தீராத தலைவலி இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ஹல்லேலூயா. முதுகு வலி மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கேன்சர் கட்டி மாறட்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பச்சை லிவர் மாறட்டு இயேசுவின் நாமத்தினால. இந்த லிவர்ல இருக்கிற எல்லா கொழுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே கரைந்து போவதாக. ஆண்டவரே முழு அக்கடிக்கு முன் கரைந்து போவது போல இல்ல ஆண்டவரே இந்த பச்சை லிவர்லாம் கரைந்து போட்டு அந்த கொழுப்புகள் இயேசுவின் நாமத்தினால் கரைந்து போட்டும். கொலஸ்ட்ரால் மறையட்டு இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரே அப்பா எல்லா பிரஷர்களும் மறையட்டு இயேசுவின் நாமத்தினால். ஹார்ட் அட்டாக் ஆண்டவரே இருதய குழாய்கள் எல்லாம் இப்போதை ஜீவ ரத்தம் சென்று எல்லாம் ஆண்டவரே எல்லா குழாய்களும் அடைக்கப்பட்ட குழாய்கள் எல்லாம் திறக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. நடக்க முடியாத கால்கள், ஆண்டவரே இயங்காத, ஆண்டவரே செயல்படாத விரல்கள், ஹல்லேலூயா, முடக்குவாதங்கள், ஹல்லேலூயா, கை மூட்டு தோள்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு வருத்தம் இயேசுவின் நாமத்தை சொல்லி விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். கடிந்து கொண்டு விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வயிற்றுகளுக்கு இருக்க கட்டிகள், ஹல்லேலூயா, ஆண்டவரே எல்லாம் மாறட்டும் அப்பா. ஆண்டவரே என்னென்ன வியாதிகள் இருக்குதோ ஒவ்வொரு மனுஷருக்கும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தை சொல்ல மாறி போட்டும், விலகி போட்டும். கூடாரங்களை விட்டு விலகி ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினால். கூடாரங்களை விட்டு விலகி ஓடட்டும். ஒவ்வொரு அவயங்களை விட்டு வெளியேறட்டும். இந்த ஆலயமா இருக்கிறது அது ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு அவயங்களும் இந்த ஆலயம் பரிசுத்தப்படட்டும். பரிசுத்த ரத்தத்தினாலே சுத்திகரிக்கிறேன் அப்பா. சுத்திகரிக்கிற போது இந்த வாவியானவர் அந்த பலவீனங்களை மாறும்படி செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். சுத்திகரிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல தகப்பனே பண்ண நன்றி செலுத்துகிறேன். அநேகரை நீர் விடுதலையாக்கி இருக்கிறீரப்பா. உம்முடைய நாமத்தை கொண்டு விடுதலையாக்கி இருக்கிறீங்க. நீங்க மகிமைப்படும்படியாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆக்சிடென்ட்ல இருக்கிறவங்க ஆண்டவரே அப்பா எரிந்து தற்கொலைக்காக ஆண்டவரே அப்பா தற்கொலை பண்ணி ஆண்டவரே மறிக்காதபடி இருக்கிறவங்க கழுத்துகள்ல ஆண்டவரே சுருக்கள் போட்டிருப்பாங்க, விஷம் குடிச்சிருப்பாங்க, பாம்பு கடிச்சிருக்கும் ஆண்டவரே அப்பா, தேள்கள் குத்திருக்கும். இப்படி எத்தனையோ ஆண்டவரே விபத்துகள் ஆபத்துகள்ல ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சரீரத்துக்கள் எல்லா பலவீனங்களும் மாறட்டும். மரணத்தின் சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற சகோதரி இயேசுவின் நாமத்தினாலே இந்த மரண சங்கிலிகள் அறுக்கப்படட்டும். சங்கார தூதனை கட்டிந்து கொண்டு கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவரே எத்தனை பேர் ஆப்ரேஷன் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் செய்தவங்க செய்யாதவங்க செய்து கொண்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஒரு விபத்துகள் ஆபத்துகள் வராதபடி ஆண்டவர் இந்த இடத்துல ஆண்டவரே எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கும். அப்போ ஆப்ரேஷன் செய்கிற இடத்துல கூட ஆண்டவரே ஆயுதங்களை வச்சு செய்கிறாங்க. பஞ்சிகள் போகும். இப்படி ஒரு ஆண்டவரே ஒரு அவதானம் இல்லாத காரியத்தில் அந்த ஆப்ரேஷனில் சக்ஸஸ் இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ஆண்டவரே சக்ஸஸாக இருக்க சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரையும் நீர் ஆண்டவரே ஒரு பரம வைத்தியராக இருந்து நீர் ஆண்டவரை எல்லாவற்றையும் செய்து சோங்கொடுக்கும்படியாக காரியங்களை நீங்க தான் மாறுதலை முடிய செய்யும்படியாக நம்முடைய சமூகத்தில் நான் ஒவ்வொரு வியாதியை சரி நம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. யாருக்காலும் ஜெபிக்க தெரியாதபடி கேட்டு கொண்டிருப்பாங்க வானொலியில. யாருக்காக ஆண்டவரே தேசம் முழுவதும் இந்த ஜெபம் போகட்டும். ஆண்டவரே யாருக்காக ஆண்டவரை செபிக்க தெரியல, யார் சுகமாக்குவான் என்று சொல்லியிருப்பாங்க. பில்லி சூனிய கட்டுகளில் ஆண்டவரை கட்டப்பட்டு வியாதியின் படுக்கையில் இருப்பாங்க. ஆண்டவரை பேய் பிடித்தவர்களா இருப்பாங்க. பில்லி சூனிய ஏவல்கள்ல ஆண்டவரை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி நான் கட்டிந்து கொண்டெல்லாம் விடுதலையாக்கி ஜெபிக்கிறேன். கட்டிந்து கொண்டு பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். எல்லா மந்திரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அக்கினியினால சுட்டரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே மந்திர பில்லி சூனியன் செய்கிற ஒவ்வொரு மனுஷரை இந்த காலத்தில் அநேக மந்திரங்கள் ஆண்டவரே அப்பா ஏவல்கள் நடக்குது. ஏவலின் செய்கிறாங்க ஒரு மனுஷரை சாகடிக்கிறதுக்காக. வாலிபர்களை சிறு பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முறியடித்து கொண்டிருக்கிறாங்க.
மனுஷரை விழ வைத்துக் கொண்டிருக்காங்க அந்த காரியங்கள்ல. ஆண்டவரே ஜனங்களை, ஆண்டவரே பொல்லாத வழிகள்ல, ஆண்டவரே மறிக்க செய்கிற ஒவ்வொரு மனுஷரும் மந்திரபில்லி சூனியக்காரங்க, அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் தேவனுடைய கரம் அவர்களை தொடட்டும். ஆண்டவரே தேவனுடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி அந்த ரட்சிப்பின் சத்தம் சந்தோஷம் அவர்களுக்கு உண்டாகட்டும். எத்தனையோ மந்திரவாதிகள் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, உயிருள்ள ஜீவனுள்ள சாட்சியா நிற்கிறாங்க. இப்ப அதே போல இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லா மந்திரவாதிகளும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா மந்திரவாதிகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும். பில்லி சூனியங்கள் செய்கிறவன் ரட்சிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே அப்பா தாயத்துகள், ஆண்டவரே ஆண்டவரை மை போட்டு பார்க்கிறதும், ஆண்டவரே குறி சொல்றது எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ரட்சிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் நீர் அற்புதத்தை செய்கிறேன். ஜெபிக்க வைக்கிற தேவன் கிரியை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபிக்க வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே செய்வீர் என்று சொல்லி நான் விசுவாசித்து ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, ஆவியானவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்களுக்குள்ள கணவர் மனைவியாக ஆண்டவரே பிரிந்து, ஆண்டவரே கணவர்கள் ஆண்டவரே அநேக ஆண்டவரே மனைவிக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறாங்க, மனைவியும் கணவருக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறாங்க. ஆண்டவரே கள்ள தொடர்புகள், ஆண்டவரே பணங்களை வாங்கி ஏமாற்றுறாங்க. எத்தனையோ பெண்கள் கண்ணீரோட இருக்கிறாங்க. ஆனா மனைவி இல்லைன்னு சொல்றாங்க, மனைவி டிவோர்ஸ்ன்னு சொல்றாங்க, மனுஷியோட பேசலன்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா தேவனே அப்பா நீர் அதை அறிந்திருக்கிறீர் அந்த குற்றங்களை. ஆனா அவன் மனைவியோட இருந்து கொண்டு பணத்துக்காக பெண்களை இச்சித்து, பணத்துக்காக பணங்களை அபகரித்து, நகைகளை அபகரித்து ஏமாற்றி, ஆண்டவரே அப்பா அந்த பெண்களை கண்ணீருக்குள்ள கொண்டு போற அந்த பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இப்போதே அந்த பிசாசின் நுகமெல்லாம் உடைக்கப்படட்டும். பிசாசின் நுகங்கள் எல்லாம் உடைக்கப்படக்கூடிய இயேசுவின் நாமத்தினால். அந்த கட்டு சங்கிலெல்லாம் அறுக்கப்படக்கூடிய இயேசுவின் நாமத்தினால் விடுதலையாக்கப்படட்டும். இப்படியான காரியங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமாக தங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு துணைகளோடு இருந்து ஆண்டவரே அப்பா வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே யாரையும் வஞ்சிக்காதபடி, அநியாயம் செய்கிறவன் முகாந்திரம் இல்லாம அநியாயம் செய்கிறாங்க, முகாந்திரமே தெரியாதபடி அநியாயம் செய்கிறாங்க, முகாந்திரம் இல்லாம பெண்கள் ஆண்டவரே ஆண்களை துரோகம் செய்கிறாங்க, ஆண்கள் பெண்களுக்கு துரோகம் செய்கிறாங்கப்பா. ஆண்டவரே அது உலகம் முழுவதும் இப்போ ஒரு ஆண்டவரே அது ஒரு கொடிய நோயா இருக்கிறது, கொடிய நோயா இருக்கிறது. இந்த நோயிலிருந்து ஆணையும் பெண்ணையும் பாதுகாக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. யார் ஏமாற்றாதபடி, அநியாயமாய் முகாந்திரம் விதைக்கிறவன் அவனை அந்த தீவினையில விழுந்து அழிவான் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே, சொல்லி இருக்கிறீங்க. நீங்க எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று சொல்லி, எதை மற்றவர்களுக்கு செய்கிறாங்களோ அதை அறுக்கும்படியாக அவர்களுக்கு நீ கரத்தை விரோதமாய் நீட்டி அவர்களுக்கும் அவருடைய சந்தேகத்துக்கும் அறுக்கும்படியாக செய்வீராக. விடுதலையாக்கப்படுவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக. தேவ பயம் அவர்களுக்கு உண்டாகியிருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. பணம் தான்ப்பா எல்லாத்துக்கும் வேறா இருக்கிறது, பணத்துக்கு தான்ப்பா எல்லாரும் வஞ்சிக்கிறாங்க. ஆவியானவரே பணத்துக்கு தான்ப்பா எல்லாரும் வஞ்சிக்கிறாங்க. அந்த வஞ்சனை மாறட்டும். அந்த வஞ்சனையின் பொல்லாத ஏதோ தோட்டத்தை கட்டுக்க வந்த பொல்லாத வலு செல்வத்தின் திட்டமும் அவனுடைய செயல்களும் அவனுடைய தந்திரங்களும் ஒவ்வொரு ஆணையும் பெண்ணையும் விட்டு விலகும்படியாக இயேசுவின் நாமத்தை சொல்லி துண்டிக்கிறேன். இயேசுவின் பட்டயத்தினாலே நான் துண்டித்து போடுகிறேன். யாரெல்லாம் வஞ்சித்து பணங்களை எடுத்து வைத்திருக்கிறாங்களோ ஆண்கள் ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. திருப்பி கொடுக்கிறதுக்கான கிருபையை உண்டு பண்ணுங்க. திருப்பி கொடுக்கிறதுக்கான கிருபையை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கொடுக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. நீர் ஆண்டவரை விழுங்கின ஆசையை கக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த விழுங்கின ஆசையெல்லாம் கக்க செய்வீராக ஆண்டவரே. விழுங்கின ஆசையெல்லாம் கக்க செய்வீராக ஆண்டவரே. அது ஒரு வஞ்சனை, அது ஒரு ஆண்டவரே பெரிய திட்டமா இருக்கிறதால மனுஷர் எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா மரணிச்சு போறாங்க, ஆண் பெண்ணாக மரணிச்சு போறாங்க. இந்த பண ஆசை எல்லாத்துக்கும் பேராகிருந்து ஜனங்களை வஞ்சிக்கிற போதும் ஏமாற்றுகிற போதும் அநேக பெண்கள் மறைத்து போறாங்க, தற்கொலை செய்யறாங்க ஆண்டவரே, தற்கொலை செய்யறாங்க ஆண்டவரே. அந்த ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும் ஆண்டவரேப்பா. அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனிமேலும் அப்படி செய்யாதபடி இந்த தேசங்களுக்குள்ள உலகங்களுக்குள்ள ஆண்டவரே என் தேவன் கிருபையாயிருந்து நீர் இதுக்கு பதில் தந்து ஒவ்வொரு ஆத்துமாக்களே நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய கிருபை விளங்கட்டும் அப்பா. நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல தகப்பனே ஆண்டவரே
ஆண்டவரே எத்தனை பேர் எக்ஸாம் எடுத்திருக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல எல்லாம் ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் நல்லபடியான நல்ல ரிசல்ட்ஸை கேட்க, ஆண்டவரே அதுக்குரிய அடுத்த படிப்புகளை தேட, ஆண்டவரே இவங்களும் ப்ரெஷருக்குள்ளே போகாதபடி, டிப்ரெஷனுக்கு போகாதபடி, இந்த மார்க்ஸ் குறைஞ்சிட்டே நான் இதில் ஃபெயில் ஆயிட்டேனே என்று சொல்லி சொல்லாதபடி, ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே அழிந்து போகாதபடி அவங்களோட ஊழியக்கார பிள்ளைகளப்பா உங்களோட ஊழியத்துக்காக நீங்கள் இவங்களை எல்லாம் நேர்த்தியான இடங்களில் கொண்டு போய் விடுங்க. நல்ல மார்க்ஸ்கள் நல்ல ரிசல்ட்ஸில் கேட்டு ஆண்டவரே அதுக்குரிய அடுத்த படிப்புகளை தொடர்ந்து செய்ய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிருபை விளங்கட்டும், உம்முடைய மகிமை விளங்கட்டும் இந்த பிள்ளைகள் மேல. அப்பா நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே அது மாத்திரமில்ல, அநேக ஊழியர்கள் ஆண்டவரே ஊழியங்களுக்கு செல்லுவாங்க. போற வாகனங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போய் நிற்கிற இடங்கள்ல அப்பன் தண்ணி ரூம்கள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதித்து பாதுகாத்து கொடுக்கும்படியாக வல்லமை அடுத்து பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே ஆண்டவரே சீயோன் நம்முடைய வல்லமை ஆண்டவரே வல்லமையில நிரப்பப்பட்டவர்களை ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. வல்லமையை அடுத்து பயன்படுத்துங்க. ஒரு ஊழியக்காரன் போற இடங்கள்ல ஆண்டவரே உபவாசித்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபக்காரர்களாம் தேவனுடைய கிருபை விளங்கட்டும், தேவனுடைய கிருபை விளங்கட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மகிமை விளங்குவதாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே இந்த தேவ அவர்களோட சேர்ந்து நீர் ஊழியம் செய்யும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் சபைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். விசுவாச குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே வியாதியில இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய கரத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனுடைய கிருபையும் மகிமையும் விளங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஊழியத்துக்கு தேவைகளை சந்திங்க. பண தேவைகள், சரீர தேவைகள், மனுஷனுடைய உதவிகள், தேவனுடைய ஆண்டவரே பல்லவத்தின் உதவிகள் தேவை. எத்தனை பேர் ஆண்டவரை வீடு இந்த சபை கட்டுறதுக்காக காணிய வேண்டி போட்டு ஆண்டவரை சபை கட்ட முடியாதபடி இருக்கிறாங்க, ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பல்லவ வாசல் அவங்களுக்கு நேராக திறக்கப்படுவதாக. ஆண்டவரே இந்த சபையில வரவங்க தசமதான் காணிக்க கொடுக்கும் மட்டும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. காணிக்க தசமதானத்தை ஒழுங்கா கொடுத்து அந்த சபையை கட்ட பல்லோ ராஜ்யத்தை கட்ட கட்ட கிருபை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே எமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் இந்த காரியங்களை செய்வீர் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். வாலிபர்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை தரப்போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். சிறு பிள்ளைகள் எழுப்புதல்களை கொண்டு வர போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பொஞ்சு பொஞ்சா தேசம் தேசமா ரட்சிக்கப்பட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாலிபர்களை நீ ஆண்டு கொண்டு போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஐயா. பாவத்தின் சங்கிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு வாலிபர்களை எடுத்து பயன்படுத்த போறேன். ஆண்டவரே பலவான் கையில் உள்ள அம்பை நீர் முறித்தெடுத்து உமக்காக அம்பாய் பயன்படுத்த போறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் வாலிபர்களை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். தேவாவியானவரே கிரியை செய்யுங்க, தேவாவியானவரே கிரியை செய்யுங்க. வாலிபர்களுக்கு அவங்களோட பாவ சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள், தாய் தப்பனாய் வந்த பாவங்கள் சாபங்கள் எல்லாம் மாறட்டும். அவர்கள் ஒன்றே அறியல, அவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் இந்த காலத்துல என் தேவனுக்காக அவர்கள் எழுந்து வல்லமையா பயன்படுத்துங்க. எழுந்து பிரகாசிக்க, இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆண்டவரே கிரியை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து துதிகன மைமையாவும் செலுத்தி செபிக்கிறேன் ஆண்டவரே. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கட்டளையிடுங்க. வாலிபர்களுக்கு திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்க இயேசுவின் நாமத்தினால் இந்த திருமணம் ஆண்டவரே பரிசுத்த விழா எலும்பு சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே அப்பா அந்த வாலிபர்கள் பாதிக்கப்படாதபடி தாய் தப்பனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் தாய் தப்பனுக்கு கீழ்ப்படிந்து சபைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் நீர் வைக்க வேணும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் அவர்களுக்காக நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஜெபங்கேளும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல இந்தியா தேசத்துக்கு நான் ஜெபிக்கிற மறுபடியும் இந்தியா தேசம் ஆண்டவரே தேவனுக்காய் மாறும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே நீங்க யாரை பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்திருக்கிறீங்களோ அது எங்களுக்கு ஆண்டவரே தெரியல. ஆனா நாங்க ஜெபித்திருக்கிறோம். நீர்தான் ஆண்டவரை ஜெபத்துக்கு பலன் தருகிற தேவன். நீர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நீங்க ஒருவர் தான், உம்மால தான் முடியும். வந்திருக்கிற எந்த அரசு ஆண்டவரை எந்த ஆண்டவர் அதிகாரியா இருந்தாலும் அந்த தேசம் பாதுகாக்கப்பட தேவ ஜனங்களுக்கு தேவ சபைகளுக்கு உம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பாதவர்களாய் உம்முடைய ஊழியத்தோடு இணைந்து போறவர்களாய் என் சபைகளை அநேக இடங்களை கட்டி எழுப்புகிறவர்களாய் ஆண்டவரே மாற வேணும். அந்த அதிகாரிகள் மத்தியில் நீ கிருபையை உண்டு பண்ணுங்க, தேவ பயத்தை உண்டு பண்ணுங்க. அந்த தேவ பயம்
ஆண்டவரே ஞானம் தேசங்களை நடத்த தேவ ஜனமும் தேவ ஞானம் உண்டாகட்டும். தேவ ஜனங்களை நேசித்து தேவ ஜனங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகளாய் மாறடி இயேசுவின் நாமத்தில். தேவனை உமக்கு எதிர்த்து நிற்காதவர்களாய் ஆண்டவரே உம்மோடு கூட எல்லா காரியங்களையும் செய்கிறவர்களாய் நிற்க அந்த தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை விளங்கட்டும் ஆண்டவரே, நம்முடைய மகிமை விளங்கட்டும். இந்தியா தேசத்துல அநேகர் ஆண்டவர் அறக்கதவை பூட்டி கொண்டு ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஜெபத்தை கேட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வரப்போற பிரைம் மினிஸ்டரையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு லஞ்ச ஊழல்கள் எல்லாம் ஒழிக்கப்படணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டவரை விவசாயிகள், ஆண்டவரை கூலி தொழிலாளிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானங்களும் நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். வீடு இல்லாதவர்கள் வீடு வாசலை கட்டி கொடுக்கணும். அங்க மாணவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தேசத்தின் மாணவர்கள் வாலிபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இவர்கள் மூலமாய் கர்த்தாவே நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் ஆண்டவரே அந்த நியாயம் மட்டும் வெளிப்படட்டும். உம்முடைய நியாயம் மட்டும் அந்த தேசத்துல நிறைவேற கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க. வந்திருக்கிற பிரைம் மினிஸ்டரை நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேசங்கள் எல்லாம் அழிவில் நின்று பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசங்களை ரட்சியுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். அப்பா துதிக்கிறோம். தேசத்தை ஆண்டவரே திறப்பில் நிற்க ஒருவரை காணேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். தேசங்களுக்குள்ளால மாறுதல் ஆண்டவரே, பெரிய மாறுதல் வரணும். ஆமாண்ட கையெழுத்தெல்லாம் மாற்றி போடுங்க, குலைச்சி போடுங்க. ஆண்டவரே மொர்தகாயிட நியாயம், எஸ்தர் நியாயம் ஆண்டவரை வெளிப்படட்டும். ஜனங்களை விடுதலையாக்குற, தேசங்களை விடுதலையாக்குற நியாயம் நீதியும் வெளிப்படட்டும். அது உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் இருந்து வெளிப்படட்டும். ஆண்டவரே நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபையை ஆண்டவரை விளங்க கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். சிறுபிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். சிறுபிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அழிவில் நின்று ஆண்டவரை வியாதியோ எந்த துன்பங்களோ கஷ்டங்களோ இந்த சிறுபிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது. தெருக்கல்ல உள்ள சிறுபிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவர்களை பாதுகாக்க ஆண்டவரே தேவன் அதுக்கான ஆண்டவரை உதவி செய்து இந்த ஜனங்களை பாதுகாக்கிற மக்களை எழுப்புவீராக. ஊழியக்காரரை எழுப்புவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை அவர்களுக்குள்ள விளங்கணும். ஆண்டவரே திக்கற்றோரை அனாதைகளும் விதவைகளையும் ஆதரித்து நடக்கிற ஜனங்களை ஆண்டவரே உடைய ஊழியக்காரரை எழுப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே அதே போல கனடா தேசம் முழுவதும் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவ ரத்தத்துக்குள்ள ஜெசிலியா இருக்கிற மாவட்டத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே ஜெசிலியா குடும்பத்தை கொண்டு அந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும்படியாக நீர் சொன்னாலாக நீர் கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவரே நீங்க நினைச்சு தந்தாலே போதும். ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிட ஜெசிலியா குடும்பத்தை எடுத்து பயன்படுத்த கத்த கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் வெளிப்படட்டும் அப்பா. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காய் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவர் தாமே நேம் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இரவெல்லாம் ஆண்டவரை வந்து ஜெபிக்க போற ஆண்டவரை துதிக்க போற உடைய நாமத்தை மயமப்படுத்த போற ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் ஒவ்வொருவரையும் வேறுவராய் ஆண்டவரே குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்து தேவையில சந்திக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த சங்கமம் வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரை இது கிழக்கு மேற்கு வடக்கு தேட்டலாம் பழகி பெருகட்டும். சுவிசேஷம் ஆரம்பிக்கப்படட்டும். ஆண்டவரை பூமியின் கட்டியாந்திரம் மட்டும் ஆண்டவரை சுவிசேஷம் கட்டந்து செல்லட்டும். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தில் அநேக ஊழியக்காரை கொண்டு வந்து சேருங்க. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. தேவனே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே வறுமையில இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்குள்ள தேவனுடைய கரம் இருந்து அந்த வறுமையில மாற்றி போடும்படியாக வார்த்தையில வறுமை வரும் சொல்லியிருக்கிறீங்க. அது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தையில எல்லாம் வறுமை வராதபடி செழிப்பை ஒரு விசை கட்டளையிடும்படியாக மன்னித்து இந்த ஜனங்களை ரசிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி செலுத்தி துதிக மகிமை யாவும் செலுத்தி ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன். ஆண்டவரே பேச போற இந்த சின்ன வார்த்தையை ஆண்டவரே நீர் கற்றுத்தாரும். நீர் பேசும் பரிசுத்த ஆவியானவரே நீர் வார்த்தையை பேசும்படியாக உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன்.
ஒப்பு கொடுக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த நாட்களில் ரோமியா 2வது அதிகாரம் அதில் 31 இருந்து நாங்கள் 31 வசனத்துல இருந்து நாங்கள் கொஞ்சம் தியானம் செய்துட்டு அடுத்த ஜெபத்துக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ரோமியா 2வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது, சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ. ஆமென். பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. ஒரு கேள்வி வைக்கிறார் ஆண்டவர். சிந்தித்து பார்க்கல நீங்க எல்லாவற்றையும் என்ற வார்த்தையை சிந்தித்து பார்க்கல, என்ன அறியல. அவர் ஒரு குற்றச்சாட்டா மாறி வைக்கிறார். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். அவர் அந்த வார்த்தை எங்களுக்கு வாழ வேண்டிய புஸ்தகத்துல வாழ்க்கை முழுவதையுமே ஜீவ புஸ்தகத்துல ஜீவனுள்ள வார்த்தைகளை அங்களை வைத்திருக்கிறார். நாங்க தான் சுதந்திரிக்க தவறுகிறோம். நாங்க தான் அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து பார்க்கிறோம். எங்களுக்கு உலகத்துல போராட்டம் வருகிற போது, உலகத்தின் போராட்டங்கள் மாம்ச கிரியை செய்கிற போது அவருடைய வார்த்தைகளை சிந்தித்து நாங்க பார்க்க முடியதில்லை. நான் இஸ்ரவேலுக்கு வனாந்திரமும் காரிருளுமான பூமியுமாக இருந்தேனோ. கேள்வி கேட்கிறார். நான் இருந்தோனோ, காரிருளாக பூமியாக நான் இருந்தேனோன்னு சொல்லி ஒரு கேள்வி யாருக்கு? இஸ்ரவேலான ஜனங்களுக்கும் உங்களுக்கும். ஹல்லேலூயா. நாங்களோ இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். அநேகர் அப்படித்தான் ரட்சிக்கப்படுவாங்க, தேவைக்கு வருவாங்க, வியாதியில, ஒரு துன்பத்துல, போராட்டத்துல, மரண போராட்டத்துல வருவாங்க. வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நாங்க இனி உங்ககிட்ட வரமாட்டோம் அப்படித்தான் எங்களோட சபையில விட்டு போறாங்க. அது யாரா ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யாதவர்களா இருந்தாலும் சரி, அநேகர் என்ன செய்யறாங்க, தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து பார்க்காத நிலையில நாங்க இனி உங்ககிட்ட வரமாட்டோம், நீங்க எங்கட எஜமான் இல்லை, உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்றாங்க. எங்களுக்கு காது கேட்குது. எங்களுக்கு முன்னாலே அந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. எங்க சபைக்குள்ளேயே சொல்றாங்க. நாங்களும் சில நேரம் சொல்லியிருக்கலாம், தெரியல, மறந்துட்டோம். ஆனா நாங்க ஆண்டவர் எங்களோட கிருபையை அங்களை வச்சிருக்கிற அப்படி ஒன்றுக்கு வரல. ஆனா தேவன் உண்மையா உள்ளவர், உயிருள்ளவர், சிவனோட சாட்சி எங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும். ஆமென். இப்ப கேட்கிறார், நான் என்ன உனக்கு குற்றம் செய்தேன்? அதான் அவருடைய கேள்வி. நான் உனக்கு என்ன காரியங்களா இருந்தேனா? நான் உனக்கு வனாந்திரமா இருந்தேனா? நான் தான் சொல்லிட்டேன், வனாந்திரத்துல அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன், நீ வனாந்திர பாதையில செழிப்ப கட்டளையிடுவேன், நீ காரிருளில் இருக்கும்போது நான் வெளிச்சமா வருவேன் என்று சொல்லி ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லிட்டு நாங்க சிந்திக்காதபடி, அவருடைய வார்த்தையை நாங்க ஒரு நாளும் சிந்திக்காதபடி இருக்கிற போதும் தான் அவர் எங்களுக்கு மேல குற்றச்சாட்டை வைக்கிறார். ஏசப்பா கேள்வி கேட்கிறார், நான் என்ன உங்களுக்கு செய்தேன்? என்ன கொடுமை செய்தேன்? அங்கே அப்படியே வாசிச்சு, நான் என்ன அநியாயம் செய்தேன்? ஏன் என்ன வெறுக்கிறீங்க? ஏன் என்ன மறந்து போறீங்க? என்னது அதிசயத்தை பெற்றீங்க, என்ன ஜீவனுள்ள தேவன் என்று சொன்னீங்க, ஆனா நீங்க என்ன மறந்து போறீங்க. எனக்குள்ள நீங்க இல்ல, என்ன கூப்பிடுறல. அந்த 10 குஷ்டரோகி மாதிரி தான். ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் வந்து நன்றி சொன்னான். 9 பேரும் போனது போலதான். அந்த கதை தான் இது. ஏன் நான் என்ன செய்கிறேன்? அவர் நல்லவர், அவர் வல்லவர். கூப்பிடுகிற போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை நீ நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எங்களோட இருக்கிறார். ஆபத்தில் கூப்பிடுற நேரம் வருகிறார். துன்பமான நேரம் கண்களை துடைக்கிறார், ஆறுதல் தருகிறார், சமாதானம் தருகிறார். நாங்க சிந்தித்து பார்க்காம சில பேர் என்ன செய்யறோம்? அவரை விட்டு வெளியிலேயே போய்கொண்டிருக்கிறோம். எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போய்கொண்டிருக்கிறது. இன்னும் ஆவியானவரை பின்பற்றதுக்கு யாருமே இல்லாதபடி கொஞ்சம் சந்ததி பின்பற்றி கொண்டு வராங்க. ஆனா கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? இல்ல, பண ஆசையில, பொருள் ஆசையில, உலகில, வீக கவலையில போய்கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் ஜேசு பார்க்கிறேன், நான் இன்னும் உங்களுக்கு இருந்தேன், நான் வனாந்திரமா இருந்தேனா? உங்களுக்கு காரிருளா இருந்தேனா? இல்லையே. நீங்க சிந்தித்து பாருங்க, இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க. நீ எஜமான் இல்லைன்னு சொல்றீங்க,
தேவனை சொல்றோம், நாங்க நீங்க எஜமானி இல்லை, நாங்க உணத்துல நாங்க இனிமே வருவதில்லை என்று தைரியமா சொல்றோம் நாங்க. ஆமென். 32வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். திருப்பியும் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் தேவன் எங்களிடத்துல. ஒரு திருமணம் செய்தவ என்ன செய்றான்டா, அவ கொடுத்த அன்றைக்கு கொடுத்த சீதனங்கள, நகைகள, அவங்களோட உடுப்புகள, இத குடுத்தாலும் இந்த கிஃப்ட்டையும் அவங்க என்ன செய்வாங்க? மறக்காம வச்சிருப்போம் நாங்க. அது மரண பரிந்தம் சில பொருட்கள அப்படியே மறக்காமயே வச்சிருப்போம். இது திருமணத்துக்கு தந்தவங்க, இது அம்மா தந்த, அப்பா தந்த, இது அக்கா தந்த, அண்ணன் தந்த அப்படியே வச்சிருப்போம். அப்போ ஒரு பெண் தன் ஆபரணங்களை ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ? மறக்கல. அத மறக்கல. ஆனா தேவன மறந்து போனோம். என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அப்படி இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டுட்டு எண்ணி முடியாத நாட்களாய் சபைக்கு போக மாட்டாம, பின்மாற்றத்துல போய், பாவத்துல விழுந்து, வியாதிக்கு போய், திருப்பி என்ன செய்றாங்க? திருப்பி சில பேர் வருவாங்க. அட நான் இதான் விட்ட தவறு. இ இங்க ஜேசப்பாட்ட இப்பயும் ஒரு ஒரு பிரதர் ஒண்ணு எடுத்து சாட்சி கேட்டு சொல்லிக் கொண்டிருந்தார். சரியா? அவரு 14 வயதுல ரட்சிக்கப்பட்டு, அவர் பின்மாற்றத்துக்கு போய், ஒரு எங்கட சிலங்காயில இருக்கிற ஒரு ஆள் தான். ரட்சிக்கப்பட்டு போய் 14 வயசுல ரட்சிக்கப்பட்டு, அப்புறம் பின்மாற்றத்துக்கு போய், பின்மாற்றத்திலிருந்து குடிவரி. பாவத்துக்குள்ளாக போறேன். நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அப்புறம் அந்த ஊழியக்காரம்ப ஜெபிக்கிறபோது, இவருக்குள்ள இருக்கிற பிசாசு சொல்லுது, நான் 14 வயசுலயே நான் ஆண்டவர தேடுனா, இப்ப இல்ல. இப்ப நான் இதுக்குள்ள நான் பாவத்துக்குள்ள இருக்கிறேன். ஒரு அசுத்த எனக்குள்ள கிரியை செய்து. இப்பதான் கொஞ்சம் நேத்துக்கு தான் காய்ச்சி கொண்டு வந்தவர் இந்த ஊழியக்காரனோட. அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படியே மறந்து போயிடுறாங்க. அவங்களுக்குள்ள உண்மை இல்ல. அப்புறம் வியாதிக்குள்ள போறாங்க. மரணத்துக்கு போறாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி மரணத்துக்குள்ள போறாங்க. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். நீ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். அவர் ஒரு வேதனையோட சொல்றார். இதுல அவர வேதனை அறிய முடியும் நாங்க. நான் என்ன செய்தேன் என்று சொல்லி ஒரு வேதனையோட இந்த காரியத்தை கேட்க கவலையா இருக்குது எங்களுக்கு கேட்க. ஜேசப்பாங்கிட்ட பார்த்து கேள்வி கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்களும் மறந்து போகாதபடி உம்முடைய ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தம் எங்கட மரண பரியந்தோம் ஆண்டவரே எங்களோட பண்ணின உடன்படிக்கை நாங்க விட்டு பிரியாதபடி, அந்த உடன்படிக்கை பலிபீடத்தை உடைக்காதபடி, ஆண்டவரே எப்போதும் உம்முடைய வார்த்தையை நாங்க சிந்தித்து பார்த்து, உம்முடைய வார்த்தையில நாங்க நிலைநிற்கிறவர்களாய், நீர் சத்தியத்தின் ஆவியானவர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி இருக்கிறீங்க. இந்த சத்தியம் ஜீவன் உள்ளதாய் தந்திருக்கிறீங்க. எங்கட ஜீவ புஸ்தகத்தை தந்திருக்கிறீங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில ஜீவனை தருமண்டி சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. இந்த ஜீவனை நாங்க எங்கட மரண பரியந்தம் சுமந்து செல்ல, சிந்தித்து பார்த்து நடக்க, சிந்தனைகளோடு நடக்க, ஆண்டவரே மனம் திரும்பி நடக்க, பரிசுத்தத்தோடு நடக்க, தேவ பயத்தோடு நடக்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்மிடத்துல நாங்க கேள்வி கேட்காதவர்களாய், ஆண்டவரே நீர் வைத்த அந்த கேள்விகள்ல எங்களை அர்ப்பணிக்கிறோம். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம். என்னையும் குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என்னுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது எங்கள் சந்ததி தோறும் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் மேல் உம்முடைய கிருபை உள்ளதையா. அந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரே இரக்கம் செய்யுங்க. ஆவியானவரே இரக்கம் செய்து ஆண்டவரே பாதுகாத்தங்களை எல்லாம் வழி நடத்தும்படியாக இந்த நேரத்துல எனக்கு தந்த அருமையான நேரத்துக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோட பேசினீங்க, செபிக்க வைத்தீங்க, என் பலவீனத்துல நீர் பலமா இருந்தீங்க. ஆண்டவரே நான் ஆயத்தப்படாம இருந்தேன், நானாலே நீ ஆயத்தப்படுத்தினீருங்க. ஆண்டவரே ஒரு மனத்தியாலும் திறப்புல நின்று பிறருக்காக தேசத்துக்காக செபிக்கிற ஒரு வல்லமையை நீர் தந்தீர். நான் அல்ல ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும் என்று சொல்லி என்னை பலப்படுத்தினீரே. என் ரெட்டை களைந்து போட்டு, என் பலவீனத்தின் ரெட்டை களைந்து போட்டு ஆண்டவரே உம்முடைய பலத்தால் இடை கட்டினீர். மகிழ்ச்சியிலும் கட்டினால் இடை கட்டினீர். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இனிமேல் நாங்கள் இந்த ஊழியங்கள் அசதியா இருக்காதபடி, அசட்டை பண்ணாதபடி, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இந்த ஊழியங்களை செய்ய
கர்த்தர் கிருபையாய் எங்களை வழி நடத்துவீராக. எங்க கூப்பிட்டாலும் ஆண்டவரே அந்த இடத்துல உற்சாகத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்பி ஊழியங்களை செய்ய வைங்க. தேசங்களுக்காக, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, சத்தியத்தின்படி நாங்க நடக்க, உம்முடைய விருப்பத்தின்படி நடக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் நான் ஜெஸ்லியா குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன். அவங்களுக்குள்ள என்ன ஆண்டவரே வியாதிகளோ இன்னும் குறைவுகள் இருக்குதோ எல்லாம் நிறைவாக்கி கொடுங்க. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே சந்ததியை சுகபலத்தால் ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத குடும்பம் இருந்தால் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஊழியத்தில் வல்லமே எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரை ரீட்டாமாவை எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்கு இருக்கிற ஆண்டவரை நல்ல சுகபலத்தை கொடுங்க. ஆண்டவரே, முதிர் வயதில் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று கைவிடாது இருக்க ஆண்டவரே மகளை பலத்தால் இடை கட்டுங்க. என்னை ஓடி ஓடி கணவர் மனைவியமாக ஆண்டவர் ஊழியங்களை செய்ய நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களோட குடும்பங்களை இந்த நாளையில் யாருக்கு பிறந்த நாள், திருமண ஆண்டவரே நாட்களோ எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். அதே போல உலகத்தில் இந்த வானொலியில் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரை திருமண நாட்களையும் ஆண்டவரே அப்பா பிறந்த நாட்களையும் நான் ஆசீர்வதி செபிக்கிறேன். ஆசீர்வதிக்க பெருக பண்ணி நான் ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவர். அதே போல வானொலியில் ஊழியன் செய்கிற ஒவ்வொருவருக்கும் திருமண நாட்களோ ஆண்டவரே அப்பா பிறந்த நாட்களோ எல்லாரையும் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஐயா. திருமணத்துக்கு காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். விழா எலும்புகள் கொண்டு வந்து சேர்க்கும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். கையின் பிரியாசம் ஆசீர்வதிக்கப்படும். கைது செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாம் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையில நாங்க ஆண்டவரை சிந்தித்து பார்த்து நடக்க எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்து எங்களை நீங்க வழி நடத்தும்படியாக ஆண்டவரை எண்ணி முடியாத நாட்களாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வராத அந்த நாட்கள் வரணும். அந்த நேரம் வரணும். எப்போதும் உம்முடைய சமூகத்தில் இருக்கணும். நீ தந்த நேரம், நீ தந்த நாட்கள், நீ தந்த மாசம், நீ தந்த வருஷத்துல எப்போதும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கணும். அதுக்காக எங்களை பலத்தால் இடை கட்டுங்க. ஆயுசு நாட்களை கூட்டித்தாங்க. ஜீவ சுபலத்தை தாங்க. பமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் தாம் இந்த செபித்த ஒவ்வொரு செபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் பதில் தந்தபடியினாலே துதிக நன்மையாவும் செலுத்தி செபித்து ஜெயமெடுக்கிறேன். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், 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 ஆமேன். நன்றி ஜெயஸ்லியா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து செய்திகளை எடுத்து வந்து விதைத்து உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் இரவு வேளையிலே நித்திய வெளிச்சத்தில் திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. காட் பிளஸ். உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். ஆமேன், 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 ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதிகளோடு ஜெபங்களோடு வேத வார்த்தைகளோடு இணைந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து சுகபல ஜீவனோடு வழி நடத்துவ கர்த்தர் உதவி செய்வாராக. போக்கிலும் வரத்திலும் எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேளையில் அவரிடம் வந்து விடைபெறுவோம். ஆமேன்.